சுத்தம் என்பதுதான் நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரும். எந்த ஒரு வீட்டிலே ஆரோக்கியம் என்பது இருக்கிறதோ அதுதானே தலை சிறந்த செல்வமாகவே பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய லட்சுமின்னே சொல்லுவா. மகாலட்சுமிக்கு ஆரோக்கிய லட்சுமின்னு பேர் உண்டு. எங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி என் மருமக அப்படின்னு சொல்றான்னு காரணம் அதற்கு என்ன காரணம்னு சொன்னா, அந்த வீட்டை சுத்தபத்தமாக பராமரிக்க வேண்டியது அந்த மருமகளினுடைய கடமை. சுத்தம் என்பது எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மகாலட்சுமி தாயார் வந்து கொண்டிருப்பாள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே செல்வம் பெருக மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும் சொன்னா, சுத்தமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் எப்படி சொல்லியிருப்பார்கள் சொல்லி பார்த்தோம்னா, சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது சுத்தம் அப்படின்னு சொன்னா ஆத்ம சுத்தியும் இருக்க வேண்டும், ஸ்தல சுத்தியும் இருக்க வேண்டும், அந்த ஸ்தான சுத்தமும் இருக்க வேண்டும். வீடு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், குப்பை கூளங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் எப்படி வலியுறுத்தியிருப்பார்னா, காலைல எழுந்த உடனேயே வீட்டு வாசல் தெரிச்சு நல்லா பெருக்கி கோலம் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். வீட்டு வாசல் தண்ணீர் தெளிச்சு நல்லா நம்ம பெருக்கி கோலம் போட்டோம்னு சொன்னா வீட்டு வாயு பகுதி என்பது சுத்தமடைந்து விடுகிறது. அங்கே ஒரு மங்களகரமான விஷயம், அந்த கோலம் போடுவதன் மூலமாக, அந்த கோலத்தின் மூலமாக வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அந்த கோலத்திற்கு வந்து விடுகிறது. அப்ப கோலம் போடுறதன் மூலமாக வீட்டு வாயில் வரைக்கும் தேவதைகள் வந்தாச்சு, மகாலட்சுமி தாயாருங்கிறது வந்தாச்சு. அடுத்தது உள்ள வரணும் பொழுது இந்த வாசல் படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த வாசக்கால் என்பதும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதனால்தான் வாசலை தொடச்சு அழகா அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி செய்யறது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல மட்டும் செய்யறவா இருப்பா. தினந்தோறும் வெறும் தண்ணியை மட்டும் தெளிச்சு வாசல் காலை தொடச்சு விடுறவாளும் இருப்பா. கீழே தொடச்சிட்டு லேசா மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டு இருப்பா. தினந்தோறும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் கூட வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமாவது செய்ய வேண்டும். நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த தலைவாசக்கால் இருக்கு இல்லையா, அதற்கு கையால் தான் மஞ்சளை பூச வேண்டும். பெண்கள் மஞ்சள் பூசி அதற்கு குங்குமத்தை இட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாசக்காலை தாண்டி மகாலட்சுமிங்கிறவர் உள்ள வருவார். அதற்கு பேரே அந்த வாசக்காலுக்கு எப்படி தெரியுமா சொல்லுவார், துவாரஸ்ரீ மகாலட்சுமி நமகான்னு தான் சொல்லுவார். துவார அப்படின்னு சொன்னா, துவாரம்னா நமக்கு தெரியும் தானே, நுழைவு வாயில். அந்த துவாரத்தை தாண்டி உள்ளே வர வேண்டும் என்று சொன்னா அதுவே மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததுதான் அந்த வாசக்கால் என்பது. அதனால்தான் அந்த நாள்ல பார்த்தோம்னா வாசக்காலுக்கு பக்கத்திலே 2 மாடம் மாதிரி வச்சிருப்பா. அந்த மாடத்துல தினந்தோறும் விளக்கேற்றி வைப்பார்கள். அது கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த மாடத்துல எலக்ட்ரிக்கல் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணா, இப்ப அந்த எலக்ட்ரிக்கல் லைட்டும் இருக்கிறது இல்லை, வெறும்னா பிளைனா இருக்கு. அப்படிதான் இதுதான் லேட்டஸ்ட் மாடல்ங்கிற மாதிரிலாம் வச்சிருக்கா. அட்லீஸ்ட் நம்ம வாசக்காலுக்கு கீழேயாச்சும் தினந்தோறும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது அதனை தாண்டி உள்ளே வருவாள். அப்படி அம்பாள் உள்ள வரும்பொழுது வீட்டிற்குள்ளாகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். தினந்தோறும் வீடு கூட்டி பெருக்க வேண்டும். முக்கியமான நாள் இப்ப வெள்ளிக்கிழமைன்னு வரும்பொழுது, அமாவாசை நாள் வரும்பொழுது நம்ம ஜலம் தெளிச்சு மாஃப் போட்டு நல்லா தொடச்சி வைக்கிறோம், நீட்டா தண்ணி ஊற்றி. ஏன்னா இது மகாலட்சுமி தாயார் வருகிறாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு, சுத்தம் என்பதுதான் நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரும். எந்த ஒரு வீட்டிலே ஆரோக்கியம் என்பது இருக்கிறதோ அதுதானே தலை சிறந்த செல்வமாகவே பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய லட்சுமின்னே சொல்லுவா. மகாலட்சுமிக்கு ஆரோக்கிய லட்சுமின்னு பேர் உண்டு. ஆரோக்கிய லட்சுமி சமேத தன்வந்திரியை நமகா என்று சொல்லிதான் தன்வந்திரியை வழிபடுவோம். அப்படி இருக்க அந்த ஆரோக்கியம் என்பது வீட்டிலே இருந்தாலே தன்னால் மகாலட்சுமியினுடைய அருள் என்பதும் பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால பணம் வந்துன்னு இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, மருத்துவ செலவுகளின் மூலமாக லக்ஷ்மியானவள் வெளியிலே சென்று கொண்டே இருப்பாள். அப்ப எப்படி இருக்கணும் வீடுங்கிறது, சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். குப்பை கூளங்களோடு இருக்கக்கூடாது. வீட்டுல குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னா மழலை செல்வங்கள், அதுவும் செல்வம் தானே, அந்த மழலை செல்வங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆங்காங்கே குப்பை விழுவது என்பது இயற்கை தான். பேப்பரை பிச்சு போட்டிருப்பாங்க, பொறுப்பு இல்லாம இருப்பாங்க, அங்கங்கே எல்லாம் கிடக்கும், பொம்மை கிடக்கும், அங்க கிடக்கும், இது கிடக்கும், எல்லாம் தான் கிடக்கும். ஆனால் அவை அனைத்தையும் சுத்தம் செய்ய வேண்டியது அந்த குடும்ப தலைவியினுடைய கடமை, அந்த இல்லத்து அரசியினுடைய கடமை. அதனால்தான் இல்லத்தரசியே நம்ம எப்படி சொல்றோம், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு தானே சொல்றோம். எங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி என் மருமக அப்படின்னு சொல்றான்னு காரணம் அதற்கு என்ன காரணம்னு சொன்னா, அந்த வீட்டை சுத்தபத்தமாக பராமரிக்க வேண்டியது அந்த மருமகளினுடைய கடமை. சுத்தம் என்பது எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மகாலட்சுமி தாயார் வந்து கொண்டிருப்பாள்.
இது அடிப்படையான விஷயம். இது போக என்ன பண்ணணும்னு சொன்னா, தினந்தோறும் பூஜை அறையிலே விளக்கேற்றி வழிபட வேண்டும். எவர் ஒருவருடைய இல்லத்திலே தினந்தோறும் பூஜை அறையிலே விளக்கு என்பது எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய இல்லத்திலே மன மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலே அந்த இல்லத்திலே மகாலட்சுமியானவள் குடியிருக்கிறாள் என்றுதானே பொருள். இது அத்தனையுமே அந்த இல்லத்தரசியினுடைய கடமையாக பார்க்கப்படுகிறது. இது போக அப்ப சார் ஆண்களுக்கு எந்த கடமையுமே இல்லையா, பெண்கள் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்துக்கணுமான்னு சொன்னா, பெண்களுக்கு முழு உறுதுணையாக பக்கபலமாக இருக்க வேண்டியது ஆண்களினுடைய கடமை. ஆண்கள் வெளியிலே சென்று உழைக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த இல்லத்தரசியிடம் கொடுத்து விட வேண்டும். அவர்தான் அந்த குடும்பத்தினுடைய மகாலட்சுமி. அவர்தான் அந்த தனத்தினை மல்டிபிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதனை பெருக்கக்கூடிய அந்த திறனானது அந்த இல்லத்தரசிக்கு உண்டு. இதையும் பார்த்து கொள்ள வேண்டியது. இது போக குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வீட்டிலே பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டும். நல் வார்த்தைகள் மட்டுமே வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். திடீர்னு ஒரு கோபம் அப்படியே உச்சிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோமே, மனிதராக பிறந்தவர்கள் அனைவருக்குமே கோபம் வருவது என்பது இயற்கைதான். இந்த கோபம் ரொம்ப உச்சிக்கு வரும் பொழுது அனாவசியமான வார்த்தைகளை, அதாவது தேவையற்ற வார்த்தைகளை, ஒரு வீணான வார்த்தைகளை பிரயோகித்து விடக்கூடாது. ஏன் சொன்னா, வீட்டை சுற்றி எப்பொழுதுமே அஸ்வின்யாதி தேவதைகள் இருப்பார்களாம். அவர்கள் எப்பொழுதுமே எப்படி சொல்லிட்டே இருப்பான்னா, ததாஸ்து ததாஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பாளாம். ததாஸ்துன்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். இவர் ஏதோ ஒரு கோபத்தின் மிகுதியில இவர் நான் செத்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடக் கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி கோபம் தலைக்கு ஏறும்பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா, அமைதியாக இருந்து விட வேண்டும், அல்லது ஒரு மிடக்கு தண்ணீரை அருந்த வேண்டும். குறிப்பாக வீட்டிலே என்றென்றும் தண்ணீர் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குடி தண்ணீர்ங்கிறது இருந்துட்டே இருக்கணும். ஒரு பானையில ஒரு ஹால்லேயே தண்ணி வச்சிருக்கணும். மெயின் ஹால்ல ஒரு பானையில தண்ணிங்கிறது இருந்துட்டே இருக்கணும். அந்த இடத்துல வச்சு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. அந்த தண்ணீரை ஒரு மிடக்கு பருகும் பொழுது அந்த கோபமானது தணிந்து விடும். அதனை தொடர்ந்து நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டும். எவர் ஒருவருடைய இல்லத்திலே நல்ல வார்த்தைகள், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகள் என்பது பிரயோகமாகி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே நிரந்தரமாக மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.